உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து அப்பள குழம்பு. இது ரொம்ப ரொம்ப சுவையான குழம்பு, ரொம்ப மெத்தட் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இந்த சுவையான குழம்பை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அப்பளம் ஒரு 4-5 அப்பளம் எடுத்துருக்கேன். இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்க வேண்டியதுதான். சின்ன வெங்காயம் 200 கிராமு, 100 கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், பெரிய தக்காளி 2, ஒரு லெமன் சைஸ் புளி நம்ம அதை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். வெந்தயம் 1/2 ஸ்பூனு, கடுகு 1/2 ஸ்பூனு, 2 பட்டை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூனு சர்க்கரையை வெல்லம் எடுத்துக்கேன். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூனு பயன்படுத்த போகிறேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூனும் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் பயன்படுத்துங்க. நான் வீட்டு மிளகாத்தூள் தான் பயன்படுத்துகிறேன், குழம்பு மிளகாத்தூள். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். பாத்திரம் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்திங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம இந்த வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். அதில் வெந்தயமும் நல்லா பொரிட்டு இப்போ பூண்டை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், பட்டை மிளகாய் அதை போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் வதக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போடலன்னா தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் பயன்படுத்திங்க. காரம் வேணுன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை இன்க்ரீஸ் பண்ணிங்க. இந்த மிளகாத்தூள்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு எந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த லெமன் சைஸ் புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை எல்லாத்தையுமே பொருளை அதிகப்படுத்திங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு வைக்க போகிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. தண்ணி ஊற்றிக்க போகிறேன். குழம்பு திக்காக வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுருவோம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம இதில் கொட்டிக்கலாம். வெல்லம் கொட்டும் போது சுவை அதிகமாகும்.
நம்ம இந்த அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். குழம்புல எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த பொரிச்சு உடைச்சி வச்சுருக்க இந்த அப்பளத்தை அப்படியே அதில் இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான மணமான ஒரு அப்பள குழம்பு. அப்பளத்தை இந்த குழம்புல போட்டோடனே அந்த வாசனை இருக்குது பாருங்கள், அது அப்படி ஒரு வாசனை. நல்லா அப்பளம்லாம் அம்சமாக இருக்குது. குழம்பும் அப்படியே திக்காக ஜம்முன்னு இருக்குது. இதில் சோத்தை போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். அப்பள குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை அப்படியே இறக்கிடலாம். எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டு இந்த அப்பள குழம்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய உண்மையாகவே அப்புறம் அந்த குழம்புல அப்படியே தலைன்னு இருக்கு. இந்த வெங்காய குழம்பு பூண்டு குழம்பு நம்ம வைக்கிற மாதிரி தான் இது. இந்த நல்லா இனிப்பு போட்டதுனால இனிப்பு புளிப்பு காரம் இது அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. இந்த சுவையான அப்பள குழம்பை நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னைக்கும் வேணும். நன்றி உறவுகளே.